பலர் இந்த நாட்களில் நம்முடைய செய்தியை கேட்டு சொன்னது, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, வீடு கட்டு காரியம் முடியலை, பிள்ளைகள் காரியத்தில் இப்படி நிறைய அலைச்சல். அப்போ என்னன்னு யோசித்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவங்க கூட ஜாதகம் எழுதி வைத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து எரிச்ச உடனேயே எல்லாம் மாறிட்டு, சூழ்நிலை நீங்கிட்டு, ஆசீர்வாதம் வந்துட்டு, அப்படி ஏராளமாக ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லி இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். கிறிஸ்தவ வீடுகளில் கூட ஜாதகமானு சொல்லி பிறந்த நேரம் என்ன, நல்ல நேரம், கெட்ட நேரம், நீங்கள் பிறந்த நேரத்தை வச்செல்லாம் உடைய வாழ்க்கையை கடிக்க முடியாது. ஒரு தவறான நம்பிக்கையை மக்களுடைய மனதில் விதைத்து அதை நம்பிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற மக்கள் தான் அநேகம். ஆண்டவருடைய கரத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அவருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலாக ஜாதகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை இருதயத்துல தேவனை விட்டு விலகுவது, இப்படி தவறான நம்பிக்கை என்கிற அருவருப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். அதை அப்புறப்படுத்துங்க. அதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்காதங்க. அது மனிதர்கள் நம்மை வசப்படுத்தி நம்ம வைத்த பணம் சம்பாதிப்பதற்கு எழுதி வைத்திருக்கிற காரியம். அந்த காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்தின உடனே காரியம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதை சோதித்து பாருங்க. அதை அப்புறப்படுத்தின உடனே அலைச்சல் இல்லாதபடி காரியத்தை உடனே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார்.